முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினும் நான் பொறுப்பேற்ற மே 7க்கு இன்னும் 7 நாள் தான் இருக்கின்றன. இந்த நேரத்தில் இதுவரை செயல்படுத்தி இருக்கக்கூடிய திட்டங்களால் செஞ்சிருக்கக்கூடிய தற்போதைய முக்கிய செய்தி. சட்டப்பேரவையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்ட நிலையில் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் வழங்கிய பதிலுரை தொடர்பாக பேச அனுமதி மறுக்கப்பட்டதாக கூறி அமளியில் அதிமுகவினர் ஈடுபட்டுள்ளனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி வழங்க கோரி அமளியில் ஈடுபட்டுள்ளனர் அதிமுகவினர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருந்தார். அப்போது அவர் பல்வேறு அறிவிப்புகளை முன்வைத்தார். அதில் குறிப்பாக காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம், பல்வேறு பகுதிகளில் தீயணைப்பு நிலையங்கள் உருவாக்கப்படும், காவல் நிலையங்கள் உருவாக்கப்படும் என பல முக்கிய அறிவிப்புகளை தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் பேசிய பதில் உரைக்கு பேச அனுமதி மறுக்கப்பட்டதற்காக அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். முதலமைச்சர் வழங்கிய பதில் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதற்கு அனுமதி வழங்க கோரி அதிமுக எம்எல்ஏக்கள் அமளியில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். சிவா, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. ராதிகா, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காவல்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்துல பதிலளித்து பேசியிருக்கக்கூடிய நிலையில அவருடைய பதிலுரை முடிந்த பிறகு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதற்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டப்பேரவையில அமளியில் ஈடுபட்டார்கள். எனவே நீண்ட நேரமாக அமளியில் ஈடுபட்ட ஒரு காரணத்தினால் அவை முன்னவருடைய ஒப்புதலோடு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பேசுவதற்கான வாய்ப்பு என்பது வழங்கப்பட்டது. அப்போது எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் பேசும்போது முதலமைச்சர் அரசினுடைய சாதனைகளையும் துறை சார்ந்த சாதனைகளையும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் அரசு நிர்வாகம் தலை நிமிர்ந்து நிற்கிறதா, தலை குனிந்து நிற்கிறதா என்பதனை மக்கள் தான் சொல்ல வேண்டும், மக்கள் தான் அதற்கு தீர்ப்பளிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டார். அதோடு மட்டுமல்லாமல் முதலமைச்சர் தற்போது வரை தமிழ்நாட்டில் இருப்பது இந்த திராவிட மாடலுடைய பார்ட் 1 தான். ஆனால் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு வெர்ஷன் 2.0 அனைவரும் பார்ப்பீர்கள். வெர்ஷன் 2.0 லோடிங் என்று ஒரு கருத்தை தெரிவித்திருந்தார். அதற்கு எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் கருத்து தெரிவிக்கும் போது தமிழ்நாட்டில் எப்போதுமே பார்ட் 2 ஃபெயிலியர் தான், அந்த வகையில திமுக அரசும் ஃபெயிலியர் ஆகும் என்ற ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதோடு மட்டுமில்லாமல் முதலமைச்சர் பேசும்போது ஊர்ந்து வந்தார் என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிட்டிருந்தார். அந்த வார்த்தையை அவை குறிப்பிலிருந்து நீக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் கோரிக்கை வைத்தார். அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளிக்கும் போது ஊர்ந்து வந்தார் என்பதற்கு பதிலாக தவழ்ந்து வந்தார் என்று மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிட்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இதற்கும் எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பினை பதிவு செய்து வந்த நிலையில இது யாரையும் குறிப்பிட்டு நான் பேசவில்லை, யாரையும் குறிப்பிட்டு பேசுவதாக உங்களுக்கு தெரிந்தால் அதற்கு நான் பொறுப்பல்ல. தவழ்ந்து என்பது குழந்தையை கூட தவழ்ந்து செல்கிறது என்று பொருள்படும். எனவே உங்கள் மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் என்னால் பதிலளிக்க முடியாது என்று எதிர்க்கட்சி துணைத் தலைவர் எழுப்பிய கேள்விகளுக்கெல்லாம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலளித்திருக்கிறார். எனவே முதலமைச்சர் தெரிவித்த கருத்து அவை குறிப்பில் அப்படியே இருக்கும் என்று சபாநாயகர் உத்தரவை பிறப்பித்திருக்கக்கூடிய நிலையில முதலமைச்சர் பேசிய பல்வேறு கருத்துக்களுக்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்து சட்டப்பேரவையில் தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டு வருகிறது. ராதிகா, நிச்சயமா சிவா, சட்டப்பேரவையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கும் எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர்.பி. உதயகுமார் அவர்களுக்கும் இடையே காரசார விவாதமானது நடைபெற்றிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. உங்க விரிவான தகவல்களுக்கு நன்றி.